கோல்ட்வின்ஸ் முதல் வீரியம்பாளையம் சாலையில் சாலையை ஆக்கிரமித்து கோயில் கட்டிய நிர்வாகிகள் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டு வருகிறதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் வீரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன். இவர் இன்று கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: கோவை மாவட்டம் கோல்ட்வின்ஸ் பகுதியிலிருந்து வீரியம்பாளையம் சாலையில் சுமார் 50 அடி பிரதான சாலை அமைந்துள்ள ராமலட்சுமி நகர் என்ற இடத்தில் தனக்கு சொந்தமான மனை இட பிரிவுகளுக்கு மேல்புறம் 145 அடி நீளத்திற்கும் 32 அடி அகலத்திற்கும் மாநகராட்சி சாலையை ஆக்கிரமித்து ஒரு சிலர் கோயில் கட்டியுள்ளனர். மாநகராட்சி வார்டு எண் 7க்கு உட்பட்ட இந்த பகுதியில் இவர்கள் ஆக்கிரமித்துள்ள இடத்தின் இன்றைய மதிப்பு சுமார் 25 கோடி இருக்கும் எனவும், இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரிகளிடத்தில் முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அரசாங்க சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டெடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு ரிட் மனு தாக்கல் செய்ததாகவும், இந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் உடனடியாக மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களுடன் இருந்து மீட்டு மாநகராட்சி பாதுகாக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டது. ஆனாலும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் கோவில் நிர்வாகிகள் தற்போது இந்த அமைப்பினர்களுடன் சேர்ந்து கொண்டு மாநகராட்சி இடத்தை காலி செய்ய மறுப்பதுடன் தற்பொழுது திருக்கோவில் பணிகளை முன்னெடுத்து கூடுதல் அம்மன் சிலைகளை அங்கு பிரதிஷ்டை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் ஸ்ரீதரன். நான் கோயம்புத்தூர்ல கோல்ட்வின்ஸ்ல வார்டு நம்பர் 7 கார்பரேஷன்ல குடியிருக்கிறேங்க. இதுல கோல்ட்வின்ஸ்ல இருந்து வீரியம்பாளையம் போற ரோட்ல என்னுடைய சைட் ஒட்டுற மாதிரி 135 அடி நீளத்துக்கும் 32 அடி அகலத்துக்கும் ஒரு கோயில் என்க்ரோச்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரோட்ல நிறைய பேர் பிரைவேட் பெர்சன்ஸும் அவங்கவுங்க வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக நான் 2020 டிசம்பர் மாதம் கலெக்டரு முதலமைச்சர் எல்லாத்துக்குமே மனு அனுப்புனதில் எந்த நடவடிக்கை எடுக்காதனால 2021 பிப்ரவரி மாதம் ஹைகோர்ட்டில் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. ரிட் மனு அவங்க எடுத்துட்டு அது சம்பந்தமாக ஆர்டர் போட்டாங்க. 2022 ஆர்டர் போட்டாங்க. அப்போ அந்த ஆர்டருக்காக என்க்ரோச்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்க. போலீஸ் டீமு, கார்பரேஷன் ஆபீசர் தான் எடுக்கிறதுக்காக வந்தாங்க என்க்ரோச்மெண்ட்டை. அப்போ பிஜேபியும் இந்து முன்னணிக்காரன் கோயில் எடுக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டா பண்ணனால அவங்க எல்லாமே எடுக்காமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி கார்பரேஷன்லேருந்து 35,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நாங்கள் 28,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு. பேலன்ஸை நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணி தரேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர், ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒரு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே எடுக்காதனால நான் மறுபடியும் 2023 பிப்ரவரி மாதம் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ஹைகோர்ட்டில் இப்போ கேஸ் நிலுவையில் இருக்கு. கோயில் தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது தடை கேட்டு இது மாதிரி அப்பீல் போனாங்க. அது அக்டோபர் மாதம் 2023 சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கல. ஸோ அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்குமே ஆபீசர்ஸ் அது என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணல. எல்லாமே மறுபடியும் என்ன எடுத்தாங்களோ ஒரு போர்ஷன் எடுத்தாச்சுன்னு சொல்றாங்களா கார்பரேஷன்லாம், அது மறுபடியும் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. பிரைவேட் பார்ட்டியும் சரி, கோயில் தரப்புலையும் சரி, எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க 24 hours எப்போ வேணாலும் நைட்டு பகல் மைக் செட் வச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா அங்கே குடியிருக்க எல்லாம் பண்றாங்க. வேணும்னே டார்ச்சர் பண்ணனா ஏதோ இருக்கா. ஏன்னா பிரச்சனை நடந்தப்ப வீடு எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. அப்ப சொன்னதே நீ ஒரு ஆள் குடியிருக்க விடமாட்டா அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தம் டிஜிபி வரைக்கும் அப்ப சைலேந்திர பாபு சார் இருந்தார். அவர்களையே போய் பெட்டிஷன் கொடுத்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைங்க இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜ் வாட்டர் வேணும்னே என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே எல்லாம் விட்டு பில்டிங் முன்னாடி என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு வகையில் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.